இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே 14வது அதிகாரத்திலே 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாவிடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே தம்முடைய சீஷர்களோடு கூட பேசுகிறார். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சீஷர்களை பார்த்து சொன்னார், ஆண்டவர் உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். நான் என்னுடைய பிதாவிடத்துக்கு போகிறேன், அங்கே உங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட உடனே தோமாஸ் சொல்கிறார், ஆண்டவர் எங்கே போக போகிறீங்கிறது எங்களுக்கு தெரியாது, அப்படி எப்படி நாங்கள் வழி அறிந்து கொள்வோம் என்று சொல்லி கேட்கிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு வழியாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் இயேசு கிறிஸ்துவே இந்த மெய்யான சத்தியமாக இருக்கிறார். சில பேருடைய வாழ்க்கையில பாருங்களேன், நம்ம போகிற வழி எதுவென்று சொல்லி தெரியாமல் போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கென்று சொல்லி ஒரு பாதை ஆயத்தமாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வழி. அந்த வழிக்கு பெயர் தான் பரிசுத்த வழி. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது நீங்கள் நடக்கிற பாதை பரிசுத்த வழியாக இருக்கும். நீங்கள் நடக்கிற பாதை சத்தியமான வழிகளாக இருக்கும். அவரை நோக்கி நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் வாழ்க்கையிலே அவரே ஜீவனாக இருக்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிலிப்பு அவரை பார்த்து கேட்கிறார், அந்த பிதாவை எங்களுக்கு காண்பியும், நீங்கள் பிதாவிடத்துல தானே போறீங்க, அப்போ அந்த பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் வெவ்வேறு ஆழ்த்தத்துவம் உடையவர்கள் தான், ஆனால் இவர்கள் மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்தா அது பிதாவை பார்த்ததாகத்தான் அர்த்தமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் வேதத்தில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது தம்முடைய மடியில் இருக்கக்கூடிய குமாரனை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மிடத்திலே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராய், சத்தியம் நிறைந்தவராய், பிதாவினுடைய சுதனாக, பிதாவின் குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது தம்முடைய சீஷர்களை தனியே விட்டு போக விரும்பவில்லை. அவர்களை திக்கற்றவர்களாய் விடுவதற்கு ஆண்டவர் விரும்பவே இல்லை. அதனால தான் தாம் எடுத்து கொள்ளப்படுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார், ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று சொன்னார். ஏனென்று கேட்டால், இத்தனை வருடமாக என்னோடு கூட நடந்தீர்கள், என்னோடு கூட சாப்பிட்டீர்கள், என்னோடு கூட ஊழியத்தின் பாதை நடந்து வந்தீர்கள். இனி நான் உங்களை தனியாக இருக்க விட போவதில்லை. நான் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் பிதாவுடைய சமூகத்திலே அவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு தேற்றரவாளனை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் நிதமை சொன்னாரு, நான் பிதாவை நோக்கி வேண்டிக்குவேன், அப்பொழுது உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தருவார் என்று சொன்னாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, சத்திய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சத்தியம் என்று சொன்னார். இப்பொழுது அவரிடத்திலிருந்து வருகிற ஆவியை குறித்து சத்திய ஆவியானவர் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை தருவேன் என்று சொன்னார். தேற்றரவாளன் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர். வேறு விதமாய் சொல்ல போனால் பாருங்களேன், கம்ஃபர்டர் என்று சொல்லலாம். கம்ஃபர்டர் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? நான் லக்ஸூரியஸ் பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த வேதம் வசனம் சொல்லுகிறது கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில சமயத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்ட்னஸ் தேவைப்படுகிறது. நம்ம போகிற பாதையிலே நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாவற்றிலுமிருந்து எனக்கு உதவி செய்வதற்காக ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அந்த ஆவியானவர் தான் என்னை பலப்படுத்துகிறார், வழி நடத்த போகிறார். அவர்தான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் தரப்போகிறார். அவர்தான் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்ய போகிறார். அதனால தான் அவருக்கு பேர் தேற்றரவாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனங்கள், இது உலகத்தின் பாதையில் நடக்கிற பொழுது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கம் வரும். ஆனால் அது நிமித்தமாய் சோர்ந்து போகாமல் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு உதவியாக
கர்த்தர் உங்களுக்கு தேற்ற பலனை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதத்தில் வாசிக்கிற போது வேதம் எப்படி சொல்லுகிறது பாருங்களேன். நம்ம எந்தெந்த நேரத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறோமோ அப்பொழுது வேண்டிக் கொள்கிறது என்னதென்று அறியாது இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, சில சமயத்தை நம்ம என்ன ஜெபிக்கிறதுனே தெரியாம இருக்கும், சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்போம். ஆனால் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நாம் என்ன ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவரே நம்மை பொறுப்பெடுத்து வழி நடத்துவார். அந்த ஜெபமே பாருங்களேன் வித்தியாசமா இருக்கும். அது நம்ம மாம்சத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை போல ஒரு நாளும் இருக்காது. அது தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். இன்றைக்கும் கூட அந்த ஆவியானவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் இடதிரமாய் சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவர் அறியாது இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்படின்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அவர் வேணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. ஆனால் உலகத்துக்கு அவர் கொடுக்கப்படவில்லை. அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதான் வேதம் சொல்கிறது, அப்பா பிதாபி என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பிதாவை நோக்கி நான் கூப்பிடுவதற்கு, அவரோடு கூட எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை உறுதி செய்வதற்கு பரிசுத்த ஆவியார் கொடுக்கப்படுகிறார். இன்றைக்கு அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய உதவியை நீங்கள் தேடுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாயிருக்கிறார். அதான் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். எப்படி வருவேன்? சத்திய ஆவியானவராக வருவேன். சத்திய பரனாகிய நான் எப்படி வரப்போறேன் தெரியுமா? உங்களிடத்துல சத்திய ஆவியாக வந்து உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன், உங்களை வழி நடத்துவேன், உங்களை ஆற்றுவேன், உங்களை தேற்றுவேன், உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு அவரிடத்திலிருந்து வருகிற அந்த சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். அதான் ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னாரு? நான் பிழைக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை கடந்து போனாரோ, எப்படி வெற்றியாய் சிறந்தாரோ, அது போலவே நீங்களும் கூட இந்த உலகத்திலே வெற்றி சிறக்கும்படியான ஒரு வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆவியானவர்களை அற்புதமாய் வழி நடத்துவார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சத்திய ஆவியை தேற்றவர்களை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களை நம்முடைய ஆவினாலே பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென். God bless you.